World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட பிரபஞ்ச குழுவின் இளம் தலைமுறை ஜோதிடர் செல்வி கனிஷ்கா அவர்கள் நட்சத்திர பரிகாரங்கள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற இருக்கிறார். சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ குருப்பியோ நம. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாதம் பணிந்து, என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, என் குருநாத உயர்திரு சம்பத்குமார் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, இது போன்ற சிறப்பான நிகழ்விற்கு காரணமான தனபாகியம் அம்மா அவர்களுக்கும், பேச வாய்ப்பளித்த குருஜி வல்ல ஸ்னேஸ்ராஜா ஐயாவிற்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், கதிர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்யா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறப்பன்னா, தனவரவை ஏற்படுத்தும் நட்சத்திர தாரை, அதை பற்றி பேச போகிறேன். இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா நமக்கு பண வரவு வருவோம் அப்படின்னா 2வது நட்சத்திரத்தை இயக்கணுமா. அப்போ அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி. பரணிக்கான பழம், அதிதேவதை, மரம், இது 3 பற்றி சொல்கிறேன். அஸ்வினிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா நெல்லிக்காயை சாப்பிட்லாம், துர்காதேவி வழிபாடு செய்யணும், அப்புறம் நெல்லிக்காய் மரம் வளர்த்து வரலாம். வளர்க்க முடியல அப்படின்னா அந்த மரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். சரிங்களா. அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அத்திப்பழம் சாப்பிட்ணும், நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆதிசேஷனை கும்பிடணும், அப்புறம் அத்தி மரத்தை வளர்த்து வரலாம், இல்லாட்டி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்க 2வது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் இயக்கணும். அப்போ அவங்க நாவல் பழத்தை சாப்பிட்டு வரலாம், அப்புறம் குருவாயூரில் இருக்கிற கிருஷ்ணரை கும்பிட்டு வரலாம், அப்புறம் நாவல் மரம் வளர்த்தலாம். வளர்க்க முடியல அப்படின்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை இயக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா தேங்காய் சாப்பிட்லாம், இல்லாட்டி இளநீ தேங்காய் தேங்காய் சாதம் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால் செய்யலாம், இல்லாட்டி இளநீ குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் கும்பகோணத்தில் இருக்கிற வனதுர்கை வழிபாடு செய்யணும். அப்புறம் கருங்காலி மரத்தை தண்ணி ஊற்றி வரணும் கருங்காலி மரத்துக்கு, வளர்க்க முடியல அப்படின்னா. அதுக்கடுத்து மிருகசீரி நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ அவங்க வாழைப்பழம் சாப்பிட்டு வரலாம், சிதம்பரத்தில் இருக்கிற சிவனை கும்பிட்டு வரலாம், அதுக்கடுத்து செங்காலி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரும்பு சாப்பிட்டு வரலாம், ஸ்ரீராமரை கும்பிட்டு வரலாம், அப்புறம் மூங்கில் மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம், மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விளாம்பழத்தை சாப்பிட்டு வரலாம், அப்புறம் ஜீவசமாதி இருப்பாங்க இல்லைங்க, ஜீவசமாதியை கும்பிட்டு வரணும், வணங்கி வரலாம், அப்புறம் அரசு மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அடுத்து பூச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிர நட்சத்திரத்தை இயக்கணுமா. அப்போ அவங்க முருங்கைக்காய் சாப்பாடு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் ரெங்கநாதர் இருக்கார் இல்லைங்க, படுத்துட்டு இருப்பார் ரெங்கநாதர், அவரை கும்பிடணும். அப்புறம் புன்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம், இல்லாட்டி வளர்க்கலாம். அதுக்கடுத்து ஆயிர நட்சத்திரக்காரங்க மக நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா மாங்காய் சாப்பிட்லாம், இல்லாட்டி நீர் பூசணி இருக்கும் இல்லைங்க, அதை சாப்பிட்லாம், சாப்பாடில் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கடுத்து நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரன் வழிபாடு செய்யணும், அப்புறம் ஆலமரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். அடுத்து மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சை சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் அம்பாளை வழிபாடு செய்யணும், இல்லாட்டி அப்புறம் ஆண்டாளை வழிபாடு செய்யலாம், அப்புறம் எலுமிச்சை மரத்தை வளர்த்து வரலாம். அதுக்கடுத்து பூர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரத்தை இயக்கணும்னே. அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம், ஐயப்பன் வழிபாடு செய்யலாம், அப்புறம் அரளி செடியை வளர்த்து வரலாம். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க ஹஸ்தம் மேய்க்கணுங்கிறப்ப ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வரலாம், சூரியன் இருப்பார் இல்லைங்க, சூரியனை கும்பிட்டு வரலாம், அப்புறம் இடிதாங்கி வரதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரணும். அடுத்து ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தை இயக்கணுங்கிறதுக்காக பப்பாளி சாப்பிட்டு வரலாம், காமாட்சி அம்மன் வழிபடலாம், அப்புறம் வில்வம் வரதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படிங்கிறப்ப உலர் திராட்சை இருக்கும் இல்லைங்க, அதை சாப்பிட்லாம், அப்புறம் லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம், அப்புறம் மருத மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாகத்தை இயக்கணும் இல்லைங்க, அவங்க சப்போட்டா சாப்பிட்டு வரலாம், முருகன் இருக்கார் இல்லைங்க, முருகன் திருச்செந்தூர் முருகனும் திருச்செங்கோடு முருகனும் எந்த முருகனும் வழிபாடு செய்யலாம், அப்புறம் விழா மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரத்தை இயக்கணுங்கிறதுனால நொங்கு சாப்பிட்டு வரலாம், வாயு பகவான் வழிபாடு செய்யலாம், அப்புறம் மகிழ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம்.
அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க வந்து கேட்டை நட்சத்திரத்தை வைக்கணும். அப்போ வல்லாரிக்கீரை சாப்பிடலாம். விருத்தாச்சலம் ஊரில் இருக்கிற இந்திரன் இருப்பார், அங்கே வழிபாடு செய்யணும், இந்திரனை வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து 3 நட்சத்திரத்தை வைக்கணும். அவங்க வந்து கொய்யா பழம் சாப்பிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் கொய்யா மரம் வளர்த்தி வரலாம். அதுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். அதுக்கடுத்து 3 நட்சத்திரக்காரங்க வந்து பூரண நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் திருவானைக்காவல் இருக்கிற ஜம்புகேசர் வழிபாடு செய்யலாம். அதுக்கடுத்து வஞ்சி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம், அப்படி வளர்த்தலாம். அதுக்கடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க பலாப்பழம் சாப்பிட்டு வரலாம். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் பலாமரம் வளர்த்தி வரலாம். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்துட்டு திருவோண நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் பெருமாளை வழிபாடு செய்யலாம். அப்புறம் எருக்கஞ்செடி வளர்த்தி வரலாம், தண்ணி ஊற்றி வரலாம். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து அவிட் நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் கொடுமுடியில் இருக்கிற சனீஸ்வரனை கும்பிடணும். அதுக்கடுத்து வன்னி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அதுக்கடுத்து அவிட் நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க வந்து திராட்சை பழம் சாப்பிட்லாம். அப்புறம் காலபைரவர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் வந்து கடவு வரதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம், மஞ்சள் தண்ணி ஊற்றி வரலாம். அடுத்து சதய நட்சத்திரக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தர் கோயிலில் போய் சித்திரகுப்தர் வழிபாடு செய்யலாம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து உத்திராட்டாதியை இயக்கணும். உத்திராட்டாதி வந்து அன்னாசி பழம், அப்புறம் வந்துட்டு அன்னாசி பழம் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கிற ஓமாம்புலியூர் இருக்கிற சனி பகவானை கும்பிட்டு வரலாம். அப்புறம் வேப்ப மரம் வளர்த்தி வரலாம். அடுத்து உத்திராட்டாதி நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும். அவங்க என்ன பண்ண அப்படின்னா இலந்தை பழம் சாப்பிட்டு வரலாம், சனி பகவான் வழிபாடு செய்யலாம். அப்புறம் இலுப்பை மரம் வளர்த்தி வரலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ அவங்க முந்திரி பழம் சாப்பிட்டு வரலாம், சரஸ்வதி தாயார் வழிபாடு செய்யலாம். அப்புறம் எட்டி மரத்தை வளர்த்தி வரலாம். எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு குருஜி வல்லஸ் தினேஷ் ராஜா ஐயாவுக்கும் திவ்யா மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்சத்திர பரிகாரங்களை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றிய இளம் தலைமுறை ஜோதிடர் செல்வி கனிஷ்கா அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.